லக்கி த சூப்பர் ஸ்டார், ஜிவி பிரகாஷ், அனஸ்வரா, தேவதர்ஷினி, சுப்பு பஞ்சு இவங்கெல்லாம் நடிச்சு உதய் மகேஸ்வர் டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா டைரக்டா ஓடிடி ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம் தான் லக்கி த சூப்பர் ஸ்டார். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, ஜிவி பிரகாஷோட அக்கா பொண்ணுக்கு வந்து ஆர்டிசம் பிரச்சனை இருக்கு. அந்த ஆர்டிசம் பிரச்சனால அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு நாள் வந்து நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து யார் கூட பழகி ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கான கியூரிங் பண்றதுக்கு மெடிசினே கிடையாது அப்படிங்கிறப்ப என்னடா பண்ணலாம் இல்ல யோசிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பப்பி கிடைக்குது. ஜி பிரகாஷ் மூலியமா ஒரு பப்பி கிடைக்குது. அந்த பப்பி கூட அந்த குழந்தை பழக 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 அது நார்மலா வருது. கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த பப்பி வந்தனாலதான் நம்ம அக்கா பொண்ணு ரிகவர் ஆகுது அப்படின்னால 2 பேருமே ஒண்ணா பழக வர்றாங்க. அந்த பொண்ணுமே அந்த பப்பி கூட ரொம்ப நெருங்கி பழகுது. அந்த பொண்ணு பேக் டு நார்மலுக்கு வருது. அப்படி வந்துகிட்டு இருக்க டைம்ல இந்த பப்பி காணா போயிருது. காணா போன பப்பி பல கைகள் மாறி தமிழ்நாட்டோட சிஎம் கைக்கு போயிருது. அவர் வந்து அந்த பப்பி எடுத்த உடனே இந்த பப்பி தான் நமக்கு லக்கியா இருக்கு. அதனால தான் நம்ம வந்து இப்ப திரும்பவும் நமக்கு 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 வந்து விட்டு போன கட்சியை நம்ம கூட ஜாயின் பண்றாங்க, கூட்டணிக்கு வராங்க. திரும்ப நம்ம அடுத்த வட்டமும் நம்ம வந்து எலெக்ஷன் ஜெயிச்சு நம்ம ஆட்சி அமைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பப்பி வந்து லக்கி ஃபேக்டராவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் அக்கா பொண்ணை காப்பாத்துறதுக்கு சிஎம் கைக்குள்ள இருக்கிற நாய் எப்படி வாங்க முடியும், இவ்வளவு சாதாரண ஆள் அப்படிங்கிறப்ப அவங்க அக்கா பொண்ணை காப்பாத்தலையா, அந்த பப்பிய அந்த சிஎம் கிட்ட இருந்து எப்படி வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த லக்கி த சூப்பர் ஸ்டார். படத்துல ஜிவி பிரகாஷ், அனஸ்வரா அப்படின்னு சொல்லி படத்தோட என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே அந்த கதாபாத்திரத்தை பயங்கரமா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. படத்துல நிறைய காமெடி பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். நிறைய காமெடிக்கான எலமெண்ட் படத்துல இருக்கு. அது எல்லாமே பயங்கரமா நமக்கு ஒர்க் ஆயிருச்சு. எந்த இடத்துலயுமே காமெடி பெருசா எனக்கு சிரிப்பு வரல அப்படிலாம் இல்ல. நிறைய இடங்கள்ல என்ஜாய் பண்ணேன். அது மாதிரி படத்துல தேவதர்ஷினி, சூப்பு பஞ்சு, ஜாவா சுந்தரேசன், அவரு இவரு இந்த படத்துல வரவரு மாநகரம் படத்துல வில்லனா வருவார்ல, பஜன் லல்லாவோ அந்த அவரு அப்படின்னு சொல்லி படத்துல நிறைய காமெடி இருக்கு. இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எந்த அளவு அவங்க காமெடியை நம்ம கன்வே பண்ணி நம்ம என்டர்டைன் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலா படத்துல நாய்களை வச்சு சின்ன சின்ன கான்செப்ட்ல இருக்கு. அந்த நாய்களுக்கு சின்ன சின்ன டயலாக் வர மாதிரில இருக்கும். வாய்ஸ் ஓவர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்டா கொடுத்துருப்பாங்க. அந்த நாய்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர்ல வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் ஓவரை அந்த நாயோட ஸ்லாங்ல கேட்கறப்ப அதுமே நமக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும். படத்துல இவங்க எல்லாம் எந்த அளவு ஈக்குவல் நடிச்சிருந்தாங்களோ அந்த நாய்களையுமே நடிக்க வச்ச மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நார்மலா ஓடுறது நடக்கிறத தாண்டி அந்த நாய் திரும்பி பாக்குறது குனிகிறது அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குனே தனியா அதோட மூவ்மெண்ட்ஸை கேப்சர் பண்ணி அதெல்லாம் எப்படி இவங்க அந்த கேப்சர் பண்ணாங்க, கேப்சர் பண்ணி எடிட்டர் அவரோட கைவித்தியால வந்து கரெக்டா மெர்ஜ் பண்ணி நமக்கு நமக்கு பிடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. எப்படி அது பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிறைய நாய்களா நிறைய இது காமிச்சு அது பண்றது எல்லாமே அத ஐடியா ஓகே. நாய்களை வச்சு எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? நீங்க இப்படி வாங்க, 2 நாய் நீங்க ஓடி வாங்க, திரும்புங்க அப்படின்னு எப்படி பண்ண முடியும்? அந்த இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சில இடங்கள்ல எனக்கே சிஜின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. அது எனக்கே தெரியுது. ஏன்னா சிஜி வச்சுலாம் பெரிய பெரிய ஐடியாலாம் கிடையாது. எனக்கே பாக்குறப்ப சிஜி தானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே. ஆனா சில இடங்கள்ல நாயை வச்சு எப்படி இது பண்ணாங்க, சிஜி ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. சிஜி ஒர்க்னா உங்க ஒர்க் சூப்பரா இருந்துச்சு. இல்ல சிஜி ஒர்க்லாம் கிடையாது. நாங்க ரியலாவே நாயை அப்படி இது பண்ண விட்டு கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு அது பண்றதை கேப்சர் பண்ணி நம்ம படத்துக்கு என்ன தேவையோ அதை நாங்க கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர். அது மாதிரி படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க் ஆகட்டும், படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், படத்தோட சிஜி ஒர்க் இது எல்லாமே ஓகே டீசெண்டா இருந்துச்சு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் ஸ்கோர் எல்லாமே அந்த சீனை அந்த ஒரு மூட எப்படி என்ஹான்ஸ் பண்ணணுமோ படத்துல அவங்களோட சப்போர்ட் எந்த அளவு பெஸ்டா கொடுக்கணுமோ அது ரொம்ப சூப்பரா கொடுத்துருந்தாங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட். படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய ஃபன்னான எலமெண்ட் படத்துல இருக்கும். அடுத்தடுத்து படம் அந்த நாய் வந்து அடுத்தடுத்து கை மாறிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் ரொம்ப பயங்கர ஃபன்னா, அதான் ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னான படம் பார்த்த ஃபீல் தான். அதுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ஒரு சீரியஸான கான்செப்ட். ஏன்னா அக்காவோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப அந்த நாய் போன உடனே திரும்பவும் பேக் டு அந்த பிரச்சனை வந்து சிவியர் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படியா அந்த நாயை கூட்டுவாங்க, அந்த நாயை பார்த்தாதான் அவங்க திரும்ப நார்மலுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான அவங்க உயிருக்கே ஒரு ஆபத்து அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துருவாங்க. அப்படிங்கிறப்ப எமோஷனலா படம் ரொம்ப நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஓவராலா ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த அந்த ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். அனஸ்வராலாம் அந்த ஒரு கேரக்டர் அப்படியே அவங்க யூஸ்வலா நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இதெல்லாம் பண்றதே பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஜிபி அப்படின்னு சொல்லி எல்லா என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூவுமே ரொம்ப சூப்பரா அந்த ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே படத்தை வீடியோ போட்டாச்சு. பாருங்க. இந்த வீக்கெண்ட் பாக்குறதுக்கு ஒரு ஒருத்தான ஒரு ஃபேமிலியோட நீங்க ஜாலியா எந்தவித தயக்கமும் இல்லாம பயமே இல்லாம குழந்தைங்களோட ஜாலியா பார்க்கலாம். எந்த விதமான தவறான காட்சிகள் இருக்காது. சாலிடா ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க படம் பார்க்கலாம்.
கண்டிப்பா குழந்தைகளுக்குமே படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அந்த சின்ன சின்ன நாய்கள வச்சு வர அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. பார்த்தவங்க இந்த படத்த பத்தி கமெண்ட் பண்ணுங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.